கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. மீண்டும் இந்த காலை வேளையிலே தேவனுடைய வார்த்தையோடு உங்களை சந்திப்பதில் நாங்கள் மகிழ்ச்சி அடைகிறோம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு எங்களுடைய அன்பின் வாழ்த்துக்கள். விசுவாசம், தி ஜேர்னி ஆஃப் ஃபெய்த், விசுவாச பிரயாணம். ஒன்றை கவனியுங்கள். இன்றைக்கு ஏசாயாவை உங்கள் முன்பாக கொண்டு வரப்போகிறேன். ஏசாயா சில அறிவுரைகளை சொல்லுகிறார். அதாவது இந்த ஃபெய்த் ஜேர்னியில் நம்ம என்னெல்லாம் செய்யணும் அப்படின்னு சொல்லி ஏசாயா சொல்லுகிற ஒரு சில அறிவுரைகளை நான் உங்களுக்கு மேற்கோள் காட்ட விரும்புகிறேன். அதில் முதலாவதாக ஏசாயா சொல்லுகிற விஷயம், கர்த்தர்கிட்ட போய் டிஸ்கஸ் பண்ணு, வழக்காடுவோம் வாருங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ரீசன் வித் த லார்ட். ஃபெய்த் ஜேர்னியில் நம்ம செய்ய வேண்டிய முதலாவது விஷயம் என்று சொல்லி ஏசாயா சொல்லுகிற முதலாவது அறிவுரை, ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 18, 19, 20 3 வசனங்கள். வழக்காடுவோம் வாருங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். உங்கள் பாவங்கள் சிவேர் என்றிருந்தாலும் உறைந்த மழையைப் போல் வெண்மையாகும். அவைகள் இரத்தாம்பர சிவப்பாயிருந்தாலும் பஞ்சை போல் ஆகும். நீங்கள் மனம் பொருந்தி செவி கொடுத்தால் தேசத்தின் நன்மையை புசிப்பீர்கள். மாட்டோம் என்று எதிர்த்து நிற்பீர்களாகில் பட்டயத்துக்கு இரையாவீர்கள். கர்த்தரின் வாய் இதை சொல்லிற்று. ஃபெய்த் ஜேர்னியில் இந்த விசுவாசத்தினுடைய இந்த அடிச்சுவடுகள், படிக்கட்டுகளை நாம் நடந்து போகிற இந்த விஷயத்துல ஏசாயா சொல்லுகிற முதலாவது அறிவுரை என்னங்கென்று கேட்டால், வழக்காடுவோம் வாருங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆங்கிலத்தில் கம் லெட் அஸ் டீல். நீ நானும் சேர்ந்து என்ன பண்ணலான்னு சொன்னா உன்னுடைய பாவத்தை டீல் பண்ணலான்னு என்று சொல்லி சொல்லுகிறார். இப்ப நம்ம செய்ய வேண்டிய விஷயம் என்னன்னு சொன்னா, கர்த்தருடைய அந்த சத்தத்திற்கு செவி கொடுக்க வேண்டும். ஆண்டவர் என்ன சொல்லுகிறார்? நீ என்கிட்ட கொடுத்தீனா இந்த ஃபெய்த் ஜேர்னில உன்னுடைய பாவம் சிவேர் என்று இருந்தாலும் உறைந்த மழையை போல வெண்மையாகும், இரத்தாம்பர சிவப்பாய் இருந்தாலும் பஞ்சை போல் ஆகும். அடுத்தது கர்த்தர் சொல்லுகிறார், நீங்கள் மனம் பொருந்தி செவி கொடுத்தால் தேசத்தின் நன்மையை புசிப்பீர்கள். மாட்டோம் என்று எதிர்த்து நிற்பீர்களாகில் பட்டயத்திற்கு இரையாவீர்கள். கர்த்தரின் வாய் இதை சொல்லிற்று என்று சொல்லி ஏசாயா சொல்லுகிறார். ஏசாயாவினுடைய முதலாவது அறிவுரை, கர்த்தருக்கு செவி கொடுத்து அவருடைய கூப்பிடுதலுக்கு நீங்கள் இணங்கி நீங்கள் அவரிடத்துல சொல்லுங்கள் என்கிற முதலாவது அறிவுரையை சொல்லுகிறார். இந்த விசுவாசத்தினுடைய பிரயாணத்துல கர்த்தரின் வார்த்தைக்கு செவி கொடுக்க ஆண்டவர் நமக்கு உதவி செய்வாராக. அடுத்தது ஏசாயா சொல்லுகிற இரண்டாவது அறிவுரை, ஏசாயா 6ஆம் அதிகாரம் 3வது வசனம். ஒருவரை ஒருவர் நோக்கி சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர், பூமி அனைத்தும் அவருடைய மகிமையால் நிறைந்திருக்கிறது என்று கூப்பிட்டு சொன்னார்கள். இந்த விசுவாச பிரயாணத்திலே ஏசாயா சொல்லுகிற இரண்டாவது அறிவுரை நமக்கு என்னன்னு கேட்டீங்கன்னா, வர்ஷிப் காட் இன் ஹிஸ் ஹோலினஸ். அவருடைய பரிசுத்தத்திலே தேவனை ஆராதிக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். நம்ம என்ன பண்ணணும்? பரிசுத்தாவியானவரை நம்ம அழைக்கணும். என்னை கன்விக்ட் பண்றதற்கு வாங்க அப்படின்னு சொல்லி நம்ம பரிசுத்தாவியானவரை அழைக்க வேண்டும். நாம் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்ல, நம்முடைய பாவத்தை நாம் அறிக்கை செய்ய வேண்டும் தேவனுக்கு முன்பாக. அவரிடத்திலிருந்து பாவ மன்னிப்பை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும், சுத்திகரிப்பை பெற்றுக்கொள்ள வேண்டும். இப்பொழுது நாம் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால், ஆண்டவரே நீ பயன்படுத்தும் என்று சொல்லி நாம் கேட்க வேண்டும். இதுதான் ஏசாயாவினுடைய வாழ்க்கையில நடந்தது. ஏசாயா நமக்கு சொல்லுகிற அறிவுரை, ஐயோ நான் அசுத்த உதடுகள் உள்ளவன், எப்படி நான் போய் நான் தேவனுடைய வார்த்தையை சொல்லுவது என்று சொல்லி அவன் கேட்கும் பொழுது கர்த்தர் என்ன செய்தார்? பலிபீடத்தினுடைய நெருப்பு தழலினால் அவனுடைய உதடுகளை தொடுகிறார். அவனுடைய அக்கிரமம் நீங்கி அவன் சுத்தமாகிறான். நான் ஆண்டவருடைய அழைப்பிற்கு அவன் செவி கொடுக்கிறான். ஃபெய்த் ஜேர்னில நம்ம பண்ண வேண்டிய இரண்டாவது விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னு சொன்னா, ஏசாயாவினுடைய அறிவுரையின்படி தேவனை, பரிசுத்தமான தேவனுடைய அவருடைய பரிசுத்தத்தின்படி தொழுது கொள்ள வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். இதையும் நாம் செய்ய ஆயத்தமாகலாம். மூன்றாவதாக ஏசாயா நமக்கு கொடுக்கும் அறிவுரை இந்த ஃபெய்த் ஜேர்னில, ஏசாயா 8ஆம் அதிகாரம் 19, 20 வசனங்கள். அவர்கள் உங்களை நோக்கி அஞ்சனம் பார்க்கிறவரிடத்திலும் முணுமுணென்று ஓதுகிற குறிகாரர் இடத்திலும் விசாரியுங்கள் என்று சொல்லும் போது, ஜனங்கள் தன் தேவனிடத்தில் விசாரிக்க வேண்டியதல்லவோ? உயிருள்ளவர்களுக்காக செத்தவர்களிடத்தில் விசாரிக்கலாமோ? வேதத்தையும் சாட்சி ஆகமத்தையும் கவனிக்க வேண்டும். இந்த வார்த்தையின்படியே சொல்லாவிட்டால் அவர்களுக்கு விடியற்காலத்து வெளிச்சம் இல்லை. இந்த விசுவாச பிரயாணத்திலே விடியற்காலத்து வெளிச்சம் தேவை
என்று நீங்கள் நம்புவீர்கள் என்று வேண்டும் என்று எதிர்பார்ப்பீர்கள் என்று சொன்னால் ஏசாயா சொல்லுகிற அடுத்த அறிவுரை என்ன? அஞ்சனம் பார்க்கிறவர்களிடத்திலும் முணு என்று ஓதுகிற குறிகாரரிடத்திலும் நீங்கள் விசாரிக்க கூடாது. அதாவது சும்மா தப்பா தீர்க்க தரிசனம் சொல்றவனு இதுல அடங்கும். தேவனுடைய நாமத்தை பயன்படுத்தி தீர்க்க தரிசனம் சொல்றேன், தீர்க்க தரிசனம் சொல்றாங்கன்னு பாருங்க, அவர்களும் இதிலே அடங்குவார்கள். ஜனங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால் தேவனிடத்தில் விசாரிக்க வேண்டும். உயிர் உள்ளவர்களுக்காக செத்தவரிடத்தில் விசாரிக்கலாமோ? ஆண்டவர் முன்வைக்கிற கேள்வியை பாருங்கள். அடுத்தது அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, வேதத்தையும் சாட்சி ஆகமத்தையும் கவனிக்க வேண்டும். இந்த வார்த்தையின்படி சொல்லாவிட்டால் அவர்களுக்கு விடியற் காலத்து வெளிச்சம் இல்லை. நாம் விசாரிக்க வேண்டியது யாரிடத்தில் என்று இந்த ஏசாயா நமக்கு சொல்லுகிற அறிவுரை என்னவென்று சொன்னால், வேதத்தை விசாரி, வேதத்திலிருந்து கவனி, வேதத்தையும் சாட்சி ஆகமத்தையும் கவனிக்க வேண்டும். விசுவாச பிரயாணத்திலே அற்புதமாக பிரயாணம் பண்ணி கொண்டிருக்கிற உங்கள் ஒவ்வொருவருக்கும் ஏசாயா சொல்லுகிற மூன்றாவது அறிவுரை, குறிகாரனிடத்துல விசாரிக்காதே, முணு என்று சொல்லி அஞ்சனம் பார்க்கிறவன் இடத்துல விசாரிக்காதே, வேதத்தையும் சாட்சி ஆகமத்தையும் கவனி, வேதத்தை விசாரி என்று சொல்லி ஏசாயா நமக்கு சொல்லுகிறார். ஏசாயா சொல்லுகிற அடுத்த அறிவுரையை நாம் எங்கே கவனிக்கிறோம் என்று சொன்னால், ஏசாயா 30ஆம் அதிகாரம் 15, 16, 17 3 வசனங்களில் நாம் வாசிக்கிறோம். நீங்கள் மனம் திரும்பி அமர்ந்திருந்தால் ரட்சிக்கப்படுவீர்கள், அமெரிக்கையும் நம்பிக்கையுமே உங்கள் பலனாயிருக்கும் என்று இஸ்ரவேலின் பரிசுத்தராயிருக்கிற கர்த்தராகிய தேவன் சொல்லுகிறார். நீங்களோ அப்படி செய்ய மனதாயிராமல், அப்படியல்ல, குதிரைகளின் மேல் ஏறி ஓடிப்போவோம் என்கிறீர்கள், அப்படியே ஓடிப்போவீர்கள். வேகமான வாகனங்களின் மேல் ஏறி போவோம் என்கிறீர்கள், அப்படியே உங்களை துரத்துகிறவர்கள் வேகமாய் துரத்துவார்கள். நீங்கள் மலை உச்சியின் மேல் ஒரு கம்பை போலவும் மேட்டின் மேல் ஒரு கொடியைப் போலவும் மீந்திருக்க மட்டாக ஒருவன் பயமுறுத்த 1000 பேரும் 5 பேர் பயமுறுத்த நீங்கள் அனைவரும் ஓடி போவீர்கள். ஏசாயா சொல்லுகிற அடுத்த அறிவுரை என்னன்னு கேட்டீங்கன்னா, யூதா செய்த தவறிலிருந்து இந்த விசுவாச பிரயாணத்துல நீ பாடத்தை கற்றுக்கொள், தேவனிடத்துல திரும்பு, தேவன் மேலேயே உன்னுடைய நம்பிக்கையை வை, அவருக்காக காத்திருந்து அவரின் மேலே உண்மை நம்பிக்கை வைத்து அவரிலேயே நீ ஓய்ந்திருக்க பழகு என்கிறதான அடுத்த அறிவுரையை ஏசாயா சொல்லுகிறார். ஆகையினாலே யூதாவினுடைய தவறுகளிலிருந்து பாடத்தை கற்றுக்கொண்டு இந்த பிரயாணத்தை தொடர்ந்து கொள், அவர்கள் செய்த தவறை நீ செய்யாதே என்பது ஏசாயாவினுடைய அடுத்த அறிவுரை. இன்னொரு கடைசியான ஒரு அறிவுரை ஏசாயாவினிடத்திலிருந்து வருகிறது இந்த விசுவாச பிரயாணத்துல. ஏசாயா 35ஆம் அதிகாரம் 8, 9, 10 3 வசனங்கள். அங்கே பெரும்பாதையான வழியும் இருக்கும், அது பரிசுத்த வழி என்னப்படும். தீட்டுள்ளவன் அதிலே நடந்து வருவதில்லை, அந்த வழியில் நடக்கிறவர்கள் பேதையராய் இருந்தாலும் திசை கெட்டு போவதில்லை. அங்கே சிங்கம் இருப்பதில்லை, துஷ்ட மிருகம் அங்கே போவதும் இல்லை, அங்கே காணப்படவும் மாட்டாது. மீட்கப்பட்டவர்களே அதில் நடப்பார்கள். கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள் திரும்பி ஆனந்த களிப்புடன் பாடி சியோனுக்கு வருவார்கள். நித்திய மகிழ்ச்சி அவர்கள் தலையின் மேல் இருக்கும், சந்தோஷமும் மகிழ்ச்சியும் அடைவார்கள், சஞ்சலமும் தவிப்பும் ஓடிப்போம். அதாவது ஏசாயா சொல்லுகிற அடுத்த அறிவுரை என்ன என்று நீங்கள் கவனித்தீர்கள் என்று சொன்னால், தேவனுடைய பெரும்பாதையான வழியிலே நீ நட, அந்த வழி பரிசுத்த வழி என்னப்படும். அந்த வழியில நீ நடந்தால் அந்த வழியிலே யார் குறுக்க வரமாட்டான்னு சொல்லி கேட்டீங்கன்னு சொன்னா, தீட்டுள்ளவன் அந்த வழியிலே வரமாட்டான். அந்த வழியிலே நடக்கும் பொழுது நீ படிப்பறிவில்லாத பேதையாக இருந்தாலும் நீ திசை மாறி போக மாட்டாய். கர்த்தருடைய வழியிலே நீ நடந்தால், அதாவது இந்த விசுவாச பிரயாணத்துல பெரும்பாதையான அந்த கர்த்தருடைய வழியில் நீ நடந்தால் உனக்கு என்ன இருக்குன்னு சொல்லி கேட்கிறாரு. பாதுகாப்பு இருக்கும், உயிர்ப்பித்தல் இருக்கும், மகிழ்ச்சி இருக்கும் என்று சொல்லி சொல்லுகிறார். விசுவாச பிரயாணத்திலே ஏசாயாவினுடைய அறிவுரைகளை கேட்டு நடந்தால் அவர் சொல்ல வருகிற அந்த விஷயத்தை நான் சொல்லி முடிக்கிறேன், கவனியுங்கள். கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள் திரும்பி ஆனந்த களிப்புடன் பாடி சியோனுக்கு வருவார்கள். நித்திய மகிழ்ச்சி அவர்கள் தலையின் மேல் இருக்கும், சஞ்சலமும் தவிப்பும் சந்தோஷமும் மகிழ்ச்சியும் அடைவார்கள், சஞ்சலமும் தவிப்பும் ஓடி போகும்.
எத்தனை பேர் ஏசாயாவினுடைய அறிவுரைகளை கேட்டு அந்த அறிவுரையின்படி நடப்பதற்கு உங்களுடைய வாழ்க்கையை ஒப்படைக்கிறீர்கள்? கர்த்தரோடு வழக்காடுங்கள். பரிசுத்த அலங்காரத்துடனே பரிசுத்தமான தேவனை ஆராதிக்க ஆயத்தமாகி விடுங்கள். குறிகாரர்களிடத்துல போய் உங்களுடைய வாழ்க்கையை ஒப்படைத்து விடாதீர்கள். வேதத்தை கவனியுங்கள். கர்த்தருடைய பெரும்பாதிலே நடக்க கர்த்தர் உங்களுக்கும் எனக்கும் உதவி செய்வாராக. அதன் மூலமாக கர்த்தரிடத்திலிருந்து அற்புதமான பாதுகாப்பையும் மகிழ்ச்சியும் சந்தோஷத்தையும் பெற்றுக்கொள்ள ஆண்டவர் உங்களுக்கும் எனக்கும் இந்த விசுவாச பிரயாணத்துல கூடவே இருந்து வழி நடத்துவாராக. ஜெபிப்போம். கிருபையுள்ள பிதாவே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட காலை வேளையில ஏசாயனுடைய அறிவுரைகள் எங்களுடைய காதுகளை நோக்கி வந்திருக்கிறது. அதற்காக நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். ஆண்டவரே, எங்களுடைய காரியங்களை தேவனிடத்தில் ஒப்பு கொடுத்து நாங்கள் மனம் பொருந்தி செவி கொடுத்து தேசத்தின் நன்மையை புசித்து கர்த்தரால் மீட்கப்பட்டவர்களாக ஆனந்த களிப்புடன் பாடி சியோனுக்கு வருகிறவர்களாய் நித்திய மகிழ்ச்சி எங்களுடைய தலையிலே ஏற்றுக்கொண்டவர்களாய் சஞ்சலத்தையும் தவிப்பையும் விட்டு கர்த்தாவே நாங்கள் கடந்து வருகிறவர்களாய் இந்த உலகத்துல விசுவாச பிரயாணத்துல கர்த்தர் எங்களை வழிநடத்த வேண்டும் என்று சொல்லி ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். திருவசன வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற எல்லார் மேலும் தேவனுடைய கிருபை, இரக்கம், அனுகிரகம், ஆசீர்வாதம் தலைமுறையாய் வந்து இறங்கட்டும் என்று சொல்லி ஒப்புக் கொடுக்கிறோம். துதி கனமை உமக்கே ஏறெடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் பலமுள்ள நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமேன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த தேவாவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் சிநேகமும் நம்ம அனைவரோடும் கூட கர்த்தருடைய வருகை பரியந்தம் நீடித்து நிலைத்திருப்பதாக. ஆமேன், ஆமேன். கர்த்தர் தாமே நம்ம ஒவ்வொருவரையும் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. ஷலோம்.